வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சுவையான பாகக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ பாகக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இப்போ எண்ணெய் சுடானோன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட கறிவேப்பிலை கொஞ்சம், அடுத்ததான் ஒரு 10-15 பல் பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கணும். அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இதை அப்படியே வதங்கட்டும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கணும். அதுக்கு மேலெல்லாம் நம்ம வதக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து குழம்புலேயே நல்லா அது வெந்துடும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கி விடுங்க. அளவுக்கு வதங்கினா போதும். அந்த பச்சை நிறம் போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்புத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்ருங்க. இதிலையே நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்க போகிறேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கும் போது சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுறேன். இப்போ இதை வெயிட் போட்டு நான் ஒரு 2 விசில் தான் வைக்கிறேன். 2 விசில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். வச்சுட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் குழம்பு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சூப்பராக உங்களுக்கு பாகக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காயிடும். பாருங்கள், பாகக்காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஈஸியாக செய்யணும் அப்படின்றதுக்காக நான் வந்து குக்கரில் செஞ்சேன். பாருங்கள், நல்லா சுவையான பாகக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.